ஒரு போருக்காக சென்றவர்கள் அல்ல, கப்பலில் கடமைக்காக சென்றவர்கள் இப்போது நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை காப்பாற்றுவதற்கு இன்னும் யாரும் முன்வந்ததாக தெரியவில்லை. ஒரு இந்திய கப்பலினுடைய கேப்டன் சொல்லுகிறார், கடந்த ஒரு 60 நாட்களாக அவர் ஒரே கப்பலில் தான் இருக்கிறாராம். வெளியே போக முடியவில்லை, கரையை தொட முடியவில்லை. அவர் தன்னுடைய மனைவிக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பி இருக்கிறார். அதில் இந்த தனிமையும் சலிப்பும் மிக கொடூரமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய இடத்தில் இரவில் வானை பார்த்தால் ஏவுகணைகள் சீறி கொண்டு செல்கின்றன. அவை இடைமறிக்கப்பட்டு நடுக்கடலில் விழுவதும் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரோன்கள் கடலில் விழுவதை அவர்கள் பார்க்கிறார்கள். எந்த நேரத்திலும் தன்னுடைய கப்பல் தாக்கப்படலாம் என்கிற ஒரு பயம் அவர்களிடம் இருக்கிறது. சரி, இந்த மாதிரி பல கப்பலில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மிகுந்த அச்சத்தோடு தான் அந்த கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 20,000 விட அதிகமான பேர் கடலில் இருக்கிறார்கள். சுமார் 2,000க்கும் மேற்பட்ட படகுகள். சில குறிப்புகளை பார்த்தால் 2,500 என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹோமோஸ் நீரிணையில் யாருமே கவலைப்படாத இந்த 20,000 உயிர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். ஹோமோஸ் நீரிணை வெறும் 34 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு பகுதி. ஆனால் உலகத்தினுடைய மிக முக்கியமான கடல் வழி இதுதான். உலகத்தில் உற்பத்தியாகும் கச்சா எண்ணெயில் 20% இந்த வழியில் தான் செல்லுகிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக், கட்டார் போன்ற நாடுகளினுடைய எண்ணெய் ஏற்றுமதிக்கு இதுதான் பிரதானமான வாசல். இது மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முதல் ஐக்கிய அரபு அமீரகம் ஒப்பெக்கில் இருந்து வெளியேறி மாற்று வழிகளை சிந்திக்க தொடங்கி இருக்கிறது. சரி, சீனாவுக்கு செல்லக்கூடிய எண்ணெயில் 1/3 ஐரோப்பாவுக்கு செல்லக்கூடிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, அதாவது LNG 12 முதல் 15% இந்த வழியாகத்தான் செல்கிறது. சாதாரணமாக ஒரு நாளில் 20 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் இந்த வழியாக பயணிக்குமாம். ஆனால் பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கியதற்கு பிறகு ஈரானின் அதிஉயர் தலைவர் ஹமேனி கொல்லப்பட்டார். அதுக்கு பதிலடியாக ஈரான் ஒரு அதிரடி முடிவை எடுத்தது. அதுதான் ஹோமோஸ் நீரிணையை மூடுவது என்பது. ஈரானினுடைய புரட்சிகர காவல் படை IRGC கப்பல்களை தாக்க தொடங்கினார்கள். கடலில் கன்னிவெடிகளை புதைத்திருக்கிறார்கள். இதனால் கப்பல் நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக தங்களுடைய சேவையை நிறுத்த தொடங்கினார்கள். ஏப்ரல் 13 அன்று அமெரிக்க கடற்படை ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டது. ஆக 2 பக்கமும் கடல் வழி இப்போது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்று 2 பக்கமும் முற்றுகை. முன்பெல்லாம் ஒரு நாளைக்கு 130க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சென்று கொண்டிருந்த இந்த வழியில் இப்போது வெறும் 10 கப்பல்களுக்கும் குறைவாகவே பயணம் செய்கின்றன. அதாவது கப்பல் போக்குவரத்து 90% சரிந்து விட்டது. ஹோமோஸ் நீரிணை முடக்கப்பட்டதால் பாரசீக வளைகுடாவில் கப்பல்கள் இப்போது சிக்கிக் கொண்டன. அதிலிருந்த மாலுமிகளும் வெளியேற முடியாமல் இப்போது மாட்டிக்கொண்டார்கள். இப்போது 20,000 விட அதிகமான கப்பற்பணியாளர்கள் அங்கே இருக்கிறார்கள் நடுக்கடலில். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், இலங்கை, மியான்மர் என்று சொல்லி உலகத்தினுடைய பல அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய நாடுகளில் இருந்து பிழைப்பு தேடி வந்தவர்கள் தான் அப்படி 20,000 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் கப்பலிலேயே டேபிள் டென்னிஸ் விளையாடுகிறார்கள், செஸ் விளையாடுகிறார்கள், ஒரே திரைப்படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கிறார்கள். ஏனென்றால் வேறு என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இந்தியாவில் இருந்து வந்த கேப்டன் ஒருவர் சொல்கிறார், 60 நாட்களுக்கு மேலாக சிக்கி இருக்கிறோம். நாங்கள் இந்த போரில் எந்த பங்கும் வகிக்கவில்லை. ஆனால் நாங்கள் இந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாளை என்ன நடக்கும் என்ற நிச்சயமற்ற தன்மைதான் எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இன்னும் ஒரு இந்திய கேப்டன் அருண்குமார் என்பவர் ஊடகங்களுக்கு வழங்கிய ஒரு நேர்காணலில் சொல்லுகிறார், மாலுமிகள் தான் உலக வர்த்தகத்தினுடைய முதுகெலும்பு. ஆனால் நாடுகளுக்கு இடையிலான மோதல்களில் எப்போதும் நாங்கள் தான் முதலில் பலியாகிறோம் என்கிறார். ஒரு கப்பலில் 11 பணியாளர்கள், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்று சொல்லி பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஓமான் கரையில் நங்கூரமிட்டு காத்திருக்கிறார்கள். கேப்டன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இரவில் ஏவுகணைகள் வானில் இடைமறிக்கப்படுவதை பார்த்தோம். அதனுடைய பாகங்கள் கடலில் விழுவதை பார்த்தோம். எந்த நேரத்திலும் எங்கள் கப்பல் தாக்கப்பட்டிருக்க கூடும் என்று சொல்லுகிறார். சரி, இவர்கள் ஏன் வீட்டுக்கு செல்லக்கூடாது? ஏன் வீட்டுக்கு செல்ல முடியாது? கடல்சார் சட்டம், மேரிடைம் லோ, மாலுமிகள் கப்பலை விட்டு தன்னிச்சையாக வெளியேறக்கூடாது என்று சொல்லுகிறது. கப்பல் மூழ்கும் நிலையில் இருந்தால் மட்டுமே அவர்கள் வெளியேற முடியும். கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக இது மாறிவிட்டது. இப்போது நிலைமை மேலும் மோசமாகி கொண்டுதான் செல்கிறது.
உணவு இருப்பு குறைந்து கொண்டே செல்கிறது. சில தொண்டு நிறுவனங்கள் சிறிய படகுகளின் உதவியோடு உணவும் தண்ணீரும் வழங்குகிறார்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும்? சர்வதேச போக்குவரத்து தொழிலாளர்களினுடைய கூட்டமைப்பு ITF என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், பாதிக்கும் மேற்பட்ட மாலுமிகள் உணவு மற்றும் தண்ணீர் தட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி. அடுத்து பணப்பிரச்சனை. இது மிக முக்கியமான பிரச்சனை. பலருக்கும் வேலை ஒப்பந்தம் முடிந்து விட்டது, ஆனால் வீட்டுக்கு செல்ல முடியவில்லை. சில கப்பல் உரிமையாளர்கள் சம்பளம் கொடுப்பதையே நிறுத்தி கொண்டார்களாம். இதற்கிடையில் மோசடிக்காரர்களும் உள்ளே வந்து விட்டார்கள். அப்படி என்ன மோசடி நடக்கிறது என்றால், கிரிப்டோ கரன்சி கொடுத்தால் உங்களை பத்திரமாக வெளியேற்றுகிறோம் என்று ஆசை வார்த்தை காட்டி பணத்தை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷ்குமார் என்ற ஒரு இந்திய மாலுமி ஒருவர் ஒரு முடிவெடுத்து $7,000 கடனாக வாங்கி ஒரு முகவரிடம் கொடுத்து போர் நடக்கக்கூடிய ஈரானை கடந்து பல 100 மைல்கள் பயணம் செய்து ஆர்மேனியா சென்றிருக்கிறார். அங்கிருந்து விமானம் மூலம் துபாய் சென்று பிறகு இந்தியா திரும்பி இருக்கிறார். அவருடைய குடும்பத்தினர் என்ன சொல்லுகிறார்கள்? உயிரோடு வந்தால் போதும், பணத்தை மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு ஒரு நல்ல திரைப்படம் தான் ஞாபகம் வருகிறது. மலையாளத்தில் வெளியாகி பிறகு பல மொழிகளிலும் வந்தது. ஆடு ஜீவிதம் என்கிற ஒரு திரைப்படம். சரி, $7,000 கொடுக்க முடியாதவர்கள் பெரும்பாலானவர்கள் இன்னமும் அங்கேயேதான் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்திய மாலுமிகள் சிலரை பாதுகாப்பாக வெளியேற்றியது. ஆனால் பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் போன்ற நாடுகளைச் சேர்ந்த எத்தனையோ மாலுமிகள், கடற்பணியாளர்கள் இன்னும் அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தொகைதான் அந்த 20,000. ஐநா அறிக்கை என்ன சொல்லுகிறது? உயரும் எண்ணெய் விலையும் முடங்கிய கப்பல் போக்குவரத்தும் ஆசியாவில் உள்ள இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளினுடைய போக்குவரத்து, மின்சாரம், விவசாய செலவுகளை எல்லாம் வெகுவாக பாதிக்க போகிறது என்று சொல்லுகிறது. சர்வதேச கடல்சார் அமைப்பான IMOவினுடைய பொதுச் செயலாளர் ஹோர்முஸ் நீரிணையில் எங்குமே பாதுகாப்பான வழித்தடம் இப்போதைக்கு இல்லை. வெளிப்படையாகவே அதை சொல்லிவிட்டார். ஐநா ஒரு பாதுகாப்பான வழித்தடத்தை கேட்கிறது. ஆனால் அமெரிக்க வெளியுறவுத்துறை இன்னும் பதிலளிக்கவில்லை. ஈரானோ அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறது. 20,000 மாலுமிகள் 2 வல்லரசுகளினுடைய சதுரங்க ஆட்டத்தில் வெறும் பகடைக்காய்களாக மாறிவிட்டார்கள். 2020 கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் கூட உலகம் முழுவதும் 4 லட்சம் மாலுமிகள் சிக்கிக் கொண்டார்கள். விமான நிலையங்கள் மூடப்பட்டன. அது மிக மோசமான ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் அவர்கள் அப்போது இந்த ஏவுகணைகளை பார்க்கவில்லை, ட்ரோன்களை பார்க்கவில்லை, தங்கள் கப்பல் தாக்கப்படுமா என்று அஞ்சவும் இல்லை. ஆனால் இப்போது 20,000 பேர் ஒரு போர் முனையில் சிக்கி தவிக்கிறார்கள். ITF ஒருங்கிணைப்பாளர் ஜாக்குலின் ஸ்மித், இது நம்ப முடியாத அளவுக்கு விரக்தி அளிக்கிறது. அவர்கள் நரகத்தின் நுழைவாயிலில் இருக்கிறார்கள். நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஐபோன், ஆடைகள் என்று சொல்லி 90% பொருட்களை கொண்டு வருவது இவர்கள்தான். தங்களுக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத ஒரு போரில் இவர்கள் சிக்கி தவிப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்கிறார். இந்த 20,000 மாலுமிகளினுடைய தலைவிதி 2 மனிதர்களினுடைய முடிவில் தான் தங்கி இருக்கிறது. ஒருவர் ட்ரம்ப், இன்னும் ஒருவர் ஹமேனி. இப்போது என்ன நடக்கிறது? ஈரான் பாகிஸ்தான் தூதர்கள் வழியாக ஒரு புதிய அமைதி திட்டத்தை அனுப்பியிருக்கிறது. ஒரு பீஸ் ப்ரொபோசல் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. ஆனால் வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொன்னார்? அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள், ஆனால் எனக்கு அதில் திருப்தி இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களை அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஈரான் என்ன கேட்கிறது என்பதை ட்ரம்ப் சொல்லவில்லை. ஆனால் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்ற உத்தரவாதம் தனக்கு வேண்டும் என்று ட்ரம்ப் தொடர்ந்தும் வலியுறுத்துகிறார். அதே சமயம் அமெரிக்கா தன்னுடைய கடல் வழி முற்றுகையை தளர்த்த வேண்டும். அப்போதுதான் பேச்சுவார்த்தை என்கிறது ஈரான். 2 தரப்பும் நாங்கள் பலவீனமாக தெரியக்கூடாது என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள். இறுகிய முஷ்டியுடன் கைகுலுக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அது போலத்தான் இருக்கிறது இவர்களுடைய நிலைமை. இதற்கிடையில் ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரி முகமது ஜாஃபர் அசாதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். போர் மீண்டும் தொடங்குவது சாத்தியமே. அமெரிக்கர்களினுடைய எந்த ஒரு முட்டாள்தனத்துக்கும் நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் என்கிறார். இதற்கு ட்ரம்பினுடைய பதில் என்ன? அவர்களை அடித்து நொறுக்கி நிரந்தரமாக முடித்து விடுவதா அல்லது ஒரு ஒப்பந்தம் செய்வதா? இதுதான் ட்ரம்ப் சொன்ன வார்த்தை. 60 நாட்கள் போர், 3 வார போர் நிறுத்தம், எந்த ஒப்பந்தமும் இதுவரை இல்லை. 2 தரப்பும் பின்வாங்க தயாராகவும் இல்லை. ஹோர்முஸ் நீரிணை இன்னும் மூடியே கிடக்கிறது. 20,000 மாலுமிகள், கப்பற்பணியாளர்கள் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கேப்டன் மேசைப்பந்து விளையாடுகிறார். ஒரு மாலுமி ஏவுகணையை வானில் பார்க்கிறார். ஒரு மாலுமிக்கு வேலை ஒப்பந்தம் முடிந்து விட்டது, ஆனால் சம்பளம் வரவில்லை. ஒரு தந்தை இந்த தனிமை கொடூரமாக இருக்கிறது என்று தன்னுடைய மனைவிக்கு குறுஞ்செய்தி அனுப்புகிறார். இவர்கள் யுத்தம் செய்ய வந்தவர்கள் அல்ல, இவர்கள் யுத்தத்தை தேடியும் வந்தவர்கள் அல்ல.
இவர்கள் கடலில் தங்கள் வேலையை தான் செய்தார்கள். ட்ரம்ப் ஒப்பந்தம் பற்றி பேசுகிறார், ஈரான் பேரம் பேசுகிறது, ஐநா பாதுகாப்பான வழித்தடம் கேட்கிறது. ஆனால் இந்த 20,000 பேரும் இன்னும் காத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எப்போது தங்களுடைய வீடுகளுக்கு திரும்புவார்கள்? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.